பாழடைந்த கட்டடம், துருப்பிடித்து குவியல் குவியலாக காட்சியளிக்கும் மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள், ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் சிதறி கிடக்கும் பெட்டிகள், இவை அனைத்தும் முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசின் விலையில்லா பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட பொருட்கள் ஆகும். கடந்த 2011 செப்டம்பரில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலம் வரை இத்திட்டம் நீடித்தது. அதற்காக தமிழக அரசின் நிதி பல ஆயிரம் கோடி வாரி இறைக்கப்பட்டது. அதன் கீழ் வாங்கப்பட்ட கிரைண்டர், மிக்சி, மின் விசிறி ஆகியவற்றை பொதுமக்களுக்கு முறையாக வழங்காமல் செங்கல்பட்டில் உள்ள குடோனில் பதுக்கப்பட்டதால் சுமார் 4000 பொருட்கள் துருப்பிடித்து வீணாகியுள்ளன. செங்கல்பட்டு பழைய தாலுகா அலுவலகத்தில் உள்ள பாழடைந்த கட்டிடத்தில் மட்டும் 750 மிக்சி, 500 கிரைண்டர்கள், 800 மின் விசிறிகள் உருக்குலைந்து பழைய காயலான் கடை போன்று காட்சியளிக்கின்றன. இரும்புக்கல்ல கைலாங்கல்ல அப்படிங்க கேட்டிங்கனாலே எவ்வளோ மிக்சி வந்தது, எவ்வளோ கிரைண்டர் வந்தது, எவ்வளோ ஃபேன் வந்ததுன்னு அவங்க கணக்கு கொடுப்பாங்க. கைலாங்கடையில் மக்களுக்கு பயன்பெற்று அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு பொருளும் அவங்க தரல. மக்களை ஏமாத்துற வகையில் கொடுத்தாங்களே தவிர, இதே கலைஞர் டிவி கொடுத்தாரு. இன்னும் ஒரு டிவி ஒரு கடையில் வெளில வந்துச்சான்னு நீங்கள் பார்த்து கூட பாருங்கள், கேட்டு கூட பாருங்கள். எந்த டிவியும் பாழாவல. எவ்வளோ முதியோருங்க அந்த டிவி வச்சு நீங்கள் அற்புதமாக பார்த்துட்டு இருக்காங்க. 4 கார்டு இருந்தால் ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க, அது உண்மை நிலவரங்க. மீதி எல்லாமே வந்து நம்ம பழைய தாலுக்கா ஆஃபீஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே மக்களோட அந்த நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யலை. எல்லாமே வந்து பழைய தாலுக்கா ஆஃபீஸில் எல்லாமே வீணடிச்சு போயிட்டு கிடக்குதுங்க. இது வீடு கொடுத்துருந்தா அனுபவிச்சிருக்கலாம், அவங்க கொடுக்காத பட்சத்தில் வீணாக இருக்குதுங்க. அதே செங்கல்பட்டில் நகராட்சியின் கீழ் செயல்படும் ஆதி திராவிடர் நலத்துறை மாணவி விடுதியில் உள்ள அறைகளிலும் இதே நிலைதான். அங்கும் அதிமுக ஆட்சியின் போது அரசின் விலையில்லா பொருட்கள் திட்டத்துக்காக வாங்கப்பட்ட 300 மிக்சி, 750 கிரைண்டர், 750 மின் விசிறிகள் ஆகியவையும் பாழடைந்து கேட்பாரற்று கிடக்கின்றன. அவற்றினை பயனாளிகளுக்கு வழங்குவதில் பாரபட்சம் காட்டியதே இந்த நிலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மக்களுடைய வரி பணம் வீணடிக்கப்படுவதும் இது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் பரிமாணம் உள்ள வேல்யூ உள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இது பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய சிந்தனை இல்லாத அரசு மக்களுடைய வரி பணத்தை மட்டும் வீணடிப்பாமல் இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையும் இது போன்ற வரி பணத்தோடு சேர்த்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள் இதை பொதுமக்களுக்கு முழுமையாக கொடுக்காம பாழடைஞ்சு கிடக்குதுங்க. எவ்வளவோ பொருளுங்க. நாங்கள் முதல்ல டிவிலாம் பார்க்க சொல்ல எங்கெங்கேயோ நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் செங்கல்பட்டில் இவ்வளோ பொருள் கிடக்குதுங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே இருக்க பொருட்கள்லாம் திருடப்பட்டு இருக்குது. எல்லா பொருளும் ஒரு ஸ்பாட்ஸ்லாம் காணும். பாதி பொருள்லாம் கீழெல்லாம் இறஞ்சி கிடக்குது. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகளுக்கு முறையான பதிலும் கிடையாது. பராமரிப்பு இன்றியும் பாதுகாப்பு இல்லாத இடத்திலும் வைக்கப்பட்டு இருந்த பொருட்களில் ஏராளமானவை திருட்டு போய் உள்ளன. இன்னும் சிலரோ கிரைண்டரில் மோட்டாரையும், மிக்சி, மின்விசிறி ஆகியவற்றில் காயில்களையும் கலற்றி சென்று விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் இதே நிலை இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. அவற்றையும் அரசு கண்டறிவதோடு வீணாக்கப்பட்ட பொருட்களால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ் மற்றும் சாலமன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.